ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். என்ன நம்ம சீரியலில் இப்போது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டுருக்குன்னா, ஹேமாவோட அம்மா அப்பா ஒரு வழியாக சூர்யா சார் நிரபராதி அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி சூர்யா சார் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவோட ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டான்னு வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யா சார் வந்து போன இதில் நான் சொன்ன மாதிரி பரமேஸ்வரி கிட்ட வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டு இருந்தப்போ வந்து பரமேஸ்வரி பேசினது வந்து சூர்யா சார் வந்து பரமேஸ்வரிக்கே தெரியாமல் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெக்கார்டு தான் சூர்யா சாருக்கு ஒரு கரெக்டான எவிடென்ஸாக இருந்திருக்கும். பரமேஸ்வரி வாயாலே பரமேஸ்வரி சொல்லியிருப்பாங்க, நான் தாண்டா இந்த வீடியோ வந்து எடுக்க சொன்னேன், இந்த வீடியோ பொய் தான், இந்த வீடியோ நான் தான் வந்து எடிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து சூர்யா சார் பரமேஸ்வரிக்கே தெரியாமல் வந்து அந்த வில்லனை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த வில்லன் மூலமாக வந்து அந்த ரெக்கார்டை வந்து எடுத்திருப்பாங்க கரெக்டாக. இப்போது அந்த ரெக்கார்டை வந்து சூர்யா சார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெக்கார்டை வந்து போலீஸ்கிட்ட வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நந்தினியும் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மேடமை பார்க்குறதுக்காக வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நந்தினி மேடம் வந்து ஓடி வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா சூர்யா சார் சொல்லுவாங்க, நமக்கு வந்து ஆதாரம் கிடச்சிருச்சு, அந்த வீடியோ எடுத்தவன் யாருங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சேன், அவனை வந்து இன்றைக்கி வந்து நான் டீ கடையில் பார்த்தேன், அவன் வந்து என்னை பார்த்துட்டு வந்து பயந்துட்டு ஓடுனான், எனக்கே அவன்னு தெரியாது, ஆனால் அவனே வந்து பயந்துட்டு ஓடினப்போ தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன், இவன் தான் கண்டிப்பாக அந்த பரமேஸ்வரியோட ஆளாக இருக்குங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அவனை துரத்தி பிடிச்சிட்டேன். ஒரு வழியாக பிடிச்சதுக்கப்புறமா நான் அவனை நேரடியாக பரமேஸ்வரி கிட்ட வந்து இழுத்துட்டு போனதுக்கப்புறமா பரமேஸ்வரி வாயாலே அந்த உண்மையை வந்து நான் வர வச்சேன். பரமேஸ்வரியும் எல்லா உண்மையுமே வந்து உளறிட்டா. அதை வந்து நான் இந்த பென்ட்ரைவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போது நந்தினி மேடம் வந்து, ஓ அப்படியா சார், ஓகே, இப்போ நம்ம இதை வந்து காட்டினா போதுமா, போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் நிரபராதி அப்படிங்கிறது வந்து உறுதியாயிருமா, இதை மட்டும் காட்டினா போதும் தானே சார் அப்படி சொல்லிட்டு நந்தினி கேட்க, சூர்யா சார் சொல்கிறாங்க, ஆமாம் நந்தினி, இதை மட்டும் காட்டினாலே வந்து போதும், நான் வந்து போலீஸ்க்கு வந்து ப்ரூவ் பண்ணிடலாம், பரமேஸ்வரி தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் சூர்யா சாரும் 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போனால் போலீஸ்கிட்ட வந்து அந்த ஆதாரத்தெல்லாம், சார் இங்கே பாருங்கள், நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, இதுக்கு பின்னாடி வந்து பரமேஸ்வரி தான் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸும், ஆமாம் சார் சொன்னீங்க, இப்போ அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தேன்ல, இப்போ நீங்கள் அதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து, ஆமாம் சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பென்ட்ரைவில் தான் இதோட ஆதாரம் வந்து இருக்குது, இந்த பென்ட்ரைவில் பரமேஸ்வரி வாயாலே வந்து நான் உண்மையை வந்து சொல்ல வச்சுட்டேன், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஜெமினி ஏஐ மூலமாக தான் இந்த வீடியோ வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க சார், அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், பரமேஸ்வரி வாயால் சொல்ல இந்த உண்மையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜெமினி ஏஐயில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்கல்ல, அதை வந்து நந்தினியும் சூர்யா சார் வந்து போலீஸ்கிட்ட காட்டுறாங்க. போலீஸ்க்கே வந்து செம்ம ஷாக்கு. போலீஸ் வந்து யோசிக்கிறாங்க, ஓ அப்படியா, அப்போ வந்து இப்படி தான் வந்து அந்த ஒரிஜினல் வீடியோவை இந்த மாதிரி தான் இந்த ஏஐ மூலமாக தான் பண்ணி அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. உடனே சூர்யா சார், ஆமாம் சார், இந்த ஏஐ மூலமாக தான் வந்து பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா சார் உங்களுக்கு பிடிக்கும்னா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள், நந்தினி உங்களுக்கு பிடிக்கும்னா கிரேட்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா சார் வந்து பரமேஸ்வரியை அடித்தாங்கல்ல, அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சூப்பர்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ சூர்யா சார் வந்து, ஆமாம் சார், இது மூலமாக தான் வந்து இந்த வீடியோ வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து இதை மட்டும் நம்மளால் சாட்சியாக எடுத்துக்க முடியாதுல்ல, அதனால இந்த வீடியோ எடுத்தவனை வந்து நான் டீ கடையில் வச்சு பார்த்தேன், அவனை வந்து நான் துரத்தி பிடிச்சேன், அப்போ தான் தெரிஞ்சிச்சு இவன் தான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கான், இதுக்கு பின்னாடி பரமேஸ்வரி தான் இருக்காங்கிறது தெரிஞ்சு சார், நான் நேரடியாக பரமேஸ்வரி வீட்டுக்கு போய் பரமேஸ்வரி கிட்ட என்னங்கிறத நான் பேசினேன், அவங்க வாயாலே வந்து உண்மையை வர வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதோட போலீஸ் வந்து எல்லா ரெக்கார்டும் அந்த வீடியோ ஜெமினி ஏஐயில் பண்ண வீடியோவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பென்ட்ரைவை வந்து அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டம் மூலமாக வந்து போலீஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே வேலை செய்கிற நிறையா போலீஸ்கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே வாங்க கான்ஸ்டபிள், இந்த பென்ட்ரைவ் வந்து சிஸ்டமில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள், நம்ம உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், யார் குற்றவாளி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே
அந்த கான்ஸ்டபிளை வந்து சிஸ்டமில் வந்து அந்த வீடியோ வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க. அந்த வீடியோவில் கிளியராக இருக்குது. பரமேஸ்வரி வந்து தவளை தன் வாயாலே கெடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பரமேஸ்வரி வந்து அவங்களோட வாயாலே வந்து அந்த உண்மையை வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி அந்த வீடியோ பார்த்தோன்னே போலீஸு எல்லாருக்குமே வந்து செம ஷாக்கு. ஸோ செம ஷாக்கில் வந்து அவங்க வந்து ஓகே அப்போ பரமேஸ்வரி தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போலீஸோட ஜீப்லேருந்து எல்லாருமே கிளம்பி பரமேஸ்வரியை போயிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பரமேஸ்வரியை வந்து அரெஸ்ட் பண்ணதும் இல்லாமல் ஹேமாவோட அம்மா அப்பாவுக்கு போலீஸ் வந்து கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட ஹேமாவோட அம்மா அப்பாவும் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. ஹேமாவோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பயம், என்ன பார்க்க போகுது என்ன ஆக போகுது அப்படின்னு ரொம்ப பயம். ஸோ அந்த பயத்தோடு தான் வந்து ஹேமாவோட அம்மா அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா போலீஸ் எல்லாருமே வந்து பரமேஸ்வரியும் இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பரமேஸ்வரி வந்து என்னையே கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் தான் அந்த வீடியோ பண்ணேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே போலீஸில் வந்து பெண் போலீஸ் இருப்பாங்களே அவங்க வந்து பரமேஸ்வரி வந்து சப்புன்னு அடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரைஞ்சிட்றாங்க. உடனே வந்து பரமேஸ்வரி வந்து என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த போலீஸ்காரவங்க இருக்காங்களா அவங்க வந்து திரும்பியும் அந்த சிஸ்டமில் வந்து அந்த ஆதாரத்தை வந்து போட்டு காமிக்கிறாங்க. உடனே பரமேஸ்வரிக்கு வந்து செம்ம ஷாக்கு. அதை பார்த்துட்டு எப்படி இதை வந்து இவ கேவலமாக ரெக்கார்ட் எடுத்திருக்கானே, இது தெரியாமல் வந்து நம்ம பேசியிருக்கோமே, சூர்யா நான் உன்னை வந்து கம்மியாக எடை போட்டேன், ஆனால் வந்து நீ இவ்வளோ பெரிய கேடியாக இருப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரமேஸ்வரி வந்து அந்த லேடி போலீஸ் இருக்காங்களே அந்த லேடி போலீஸ் வந்து அடித்து ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. அப்பாடா, இதுக்கு மேலே வந்து சூர்யா ஃபேமிலிக்கு வந்து பரமேஸ்வரினால் எந்த ஆபத்தும் வராது நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பரமேஸ்வரி வந்து ஜெயிலில் போட்டு அடைச்சாச்சு. இப்போ வந்து ஹேமாவோட அம்மா அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்களே, ஸோ அவங்கக்கிட்ட வந்து சூர்யா சார் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, ஆனால் நான் தான் வந்து ஹேமாவை ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்னு மட்டும் தயவு செஞ்சு என்ன நினைக்காதீங்க. நிஜமாகவே நான் சொல்கிறேன், சுரேகா என்னோட தங்கச்சி, அவள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், சுரேகா மாதிரிதாம்மா ஹேமாவும் எனக்கு. நான் வந்து அந்த மாதிரி பட்டமே இல்லைம்மா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை பார்க்குறத வந்து அப்படி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து ஹேமாவோட அம்மா அப்பாவுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சதுக்கப்புறமா ஹேமாவோட அம்மா அப்பா வந்து சூர்யா சார்கிட்ட வந்து முன்னாடி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. சூர்யா சார் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, என்னோடய சைட்லேருந்து நான் நிறையா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஹேமாவுக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் உள்ளவங்கனால கூட என்ன நடந்திருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் கண்டுபிடிப்பேம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவோட அம்மா அப்பாட்ட வந்து சூர்யா சார் வந்து சொல்லிடுறாங்க. ஹேமாவோட அம்மா அப்பா வந்து சாரி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்படி கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்கயா, எங்களுக்கு வேறு வழி தெரியல, எங்கள் பொண்ணு இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியல, எங்கே போனாலும் அவளோட சிரிப்பாகவே கேட்குது, எங்கே போனாலும் அவளோட சத்தமாகவே கேட்குது, அதனால தான் நாங்கள் வந்து இந்த மோசமான பொம்பளோட பேச்சை கேட்டு இப்படி நடந்துக்கிட்டோம், உங்ககிட்ட ஒரு உதவி மட்டும் கேட்குறேன், எப்படியாச்சும் என் பொண்ணை வந்து கொண்டவனை தயவு செஞ்சு கண்டுபிடிங்க, என் பொண்ணுக்கு வந்து ஒரு நியாயம் கிடச்சாகணும், நாங்களும் அதுக்காக தான் போராடிட்டுருக்கோம், ஆனால் நாங்கள் வந்து வசதி வாய்ப்பு இல்லாதவங்கயா, எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு கையெடுத்து சூர்யா சாரை வந்து கும்பிடுறாங்க. இதுதான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.